பொங்கலுக்கு சிறப்பு பரிசு கொடுத்துருக்காங்களே, இது போதுமா? பத்துமா? கொடுக்கல, சீலையும் எதுவுமே கொடுக்கலையா? என்ன கொடுத்துருக்காங்க? கரும்பு 1 கிலோ, சர்க்கரை, அரிசி பச்சரிசி 1 கிலோ, ஒரு கரும்பு, வெள்ளம் கூட கொடுக்கலையா? எதுவுமே கொடுக்கல. வெள்ளம் முந்திரி, திராட்சை, அவர் கொடுத்தாரு, எடப்பாடியார் கொடுத்தாரு. இவங்க எதுவுமே இவங்க எதுவும் கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. சர்க்கரை 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, அரிசி, ஒரு கரும்பு. சரி, இது போதுமா? அதுதான் பத்தாது. இதை வச்சு நாங்க என்ன செய்யறது? போன வருஷம் தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு ரேஷன் அட்டை வச்சிருக்கோம் 5000 கொடுங்க அப்படின்னு. இப்போ சொல்றேன் 2500 ரூபாய் பத்தாது, இன்னொரு 2500 கொடுங்க. மக்களுக்கு இந்த 5000 ரூபாய் நாங்க சொன்ன அந்த 5000 கொடுக்கவே நாங்க சொல்றோம். பொங்கலுக்கு தலைமை 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 5000 ரூபாய் 5000 கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வருஷம் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் பணம் இடம்பெறவில்லை. நிதி நெருக்கடி காரணமாக பணம் வழங்கவில்லை என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். நான் கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்.